இப்போ நடைபெற்று கொண்டிருப்பது சுக்கிர திசை. முதன்மையாக சுக்கிர திசை 2033ஆம் ஆண்டு வரை இவருக்கு ஒரு யோக பலனை கொடுத்திடக்கூடிய அளவிற்கு திசை இருக்கு. அப்போ அடுத்த முதல்வராக கூட நீங்க இவரை நினைச்சு பார்த்துக்கலாம். கட்சிகள் இருக்கலாமா விலகலாமான்னு அவங்க கொடுக்குற ஒரு ப்ரெஷர்னால இவரே எனக்கு கட்சி வேண்டாம், ஒரு ரீஎலெக்ஷன் வரட்டும், இவரே முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம். கேது ஜென்ம ராசிக்குள்ள வருகின்ற போது உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்தாகணும், நெருக்கடிகளை கொடுத்தாகணும், எல்லா விதமான சங்கடங்களையும் கொடுக்கணும். இவருடைய டிவோர்ஸ் கேஸும் ஹியரிங் வந்துருந்துச்சு. அது சில விஷயங்கள் என்னன்னா முன்னாடி இருந்த அளவுக்கு அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இந்த டைம் அப்பவே சொன்னேன் நானு, பேச வேண்டாம் சொன்னேன்னா. அப்ப எதிர்ப்பு பிரச்சனை என்பது திருமண வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட வேண்டும் என்பது விதி. பதினொன்றாம் இடம் என்பது தெரியும் மக்களுக்கு. நீங்க எப்படி தமிழின் போடுவீங்களோ திருப்பிலும் போட வேணாம், புரியுங்களா? நியாயமே போடுங்க. 11ஆம் இடம் பலமாக இருக்கு. ரெஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அரசியல் சார்ந்தும் ஜோதிடம் சார்ந்தும் அவர் கூட பேசுறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் சார். இப்போ அவருக்கு இப்போ இன்னும் ஒரு நாளில் பிறந்த நாள் வரப்போகுது அப்படின்னும்பொழுது இந்த பிறந்த நாள் அவருக்கு எப்படி இருக்கும் சார்? பொதுவாக பிறந்த நாளினை வைத்தெல்லாம் எதையுமே தீர்மானிக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஜோதிடர் என்ன பார்ப்பாங்கன்னா, இப்போ என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான்னு பார்ப்பாங்க, புரியுங்களா? என்ன ராசின்னு பார்ப்பாங்க, இப்போ என்ன திசா புத்தி போய்கிட்டுன்னு பார்ப்பாங்க. இதுதான் ஜோதிடர் பார்க்கின்ற ஒரு தகவல். இப்போது கோச்சார ரீதியாக எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்காங்கன்னு பார்ப்பாங்க, புரியுங்களா? இப்போது நடைபெற்று கொண்டிருப்பது சுக்கிர திசை. முதன்மையாக சுக்கிர திசை 2033ஆம் ஆண்டு வரை இவருக்கு ஒரு யோக பலனை கொடுத்திடக்கூடிய அளவிற்கு திசை இருக்குது. அப்போது அடுத்த முதல்வராக கூட நீங்கள் இவரை நினச்சி பார்த்துக்கலாம். சுக்கிர திசை போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல நாங்கள் என்ன ஒரு புள்ளி வைப்பேன்னா, நான் ஒரு புள்ளி வைப்பேன். இவருக்கு யோகம் இருக்குது, இவர் ஜாதகம் யோக ஜாதகம், பலன்கள் இருக்குது, ராஜயோகம் இருக்குது. அதே நேரத்தில் தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் இவரை எதிர்த்து களமாடுகின்ற ஒருவருக்கு, எதிர்கட்சியை சார்ந்தவருக்கு, அவருடைய ஜாதகத்தில் இவருடைய நிலையினை விட கிரக பலம் அதிகபட்சமாக இருந்தால் இவரை வீழ்த்தக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கும். முடிஞ்சு பார்த்தீங்களா? அப்போ 2033 வரலுமே சுக்கிர திசை இவருக்கு இருக்குது. ஜாதகத்தில் எடுத்த உடனே பார்த்துடக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எந்த திசை நடக்குன்னு பார்ப்போம். அப்போது அந்த திசாநாதன் எங்கே இருந்தான், பலமாக இருந்தானா, பலவீனமாக இருந்தானா, நீச்சமாக இருந்தானா, வக்ரமாக, எல்லாத்தையும் பார்ப்போம். சுக்கிரன் ஆட்சி இவருக்கு எப்படிங்க? சுக்கிரன் சொந்த வீட்டில் ரிஷபத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அப்போ முழுமையான பலத்தை சுக்கிரன் கொடுத்தாக வேண்டும். அப்போ சுக்கிர திசை தொடங்கிய காலத்திலிருந்தே பார்த்திங்கன்னா திரைப்படத்துறையில் கொஞ்சம் வெற்றி பெற்றுட்டு வந்தார். என்ன ஒரு பலகீனம் கூட இருக்குன்னா, உடன் இருக்கின்ற கிரகம் பார்த்தீங்கன்னா ஞான மோட்சக்காரன் கேது. அப்போது எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருங்க. எல்லோருக்குமே தெளிவாக சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய கடமை ஒன்று இருக்குது. எப்பொழுது நீ உன்னை அகங்காரத்துடன் உயர்த்தி கொள்கின்றாயோ, உனக்கு மமதை ஏற்படுகிறதோ, அந்த இடத்தில் உனக்கு ஒரு குட்டு விழும். அதுவும் குறிப்பாக இவருடைய ஜாதகத்தில் என்னன்னா, கூட ஞான மோட்சக்காரன் கேது சேர்றான் பாருங்க. அந்த குட்டினை யார் வைப்பார் என்றால் கேது வச்சிடுவார். அப்போது சர்வ ஜாக்கிரதையாக செல்வாக்கு பெறக்கூடிய ஒவ்வொரு மனிதருமே தன்னடக்கத்தோடு இருந்துவிட்டால் செல்வாக்கு நிலைக்கும். தன்னடக்கம் தவறுகின்ற போது அந்த செல்வாக்கில் பிரச்சனை வரும். எதுவுமே நம்ம கிடையாது, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கான், காலம் கொடுத்திருக்கிறது, கிரகங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறது, நாம் நம்முடைய கடமை செய்து கொண்டிருப்போம். அப்படி போய்ட்டு வச்சுங்களேன், 50% திசாநாதன் பலன் கொடுப்பான். கோச்சார ரீதியான கிரகங்கள் எதிர்மறையாக பலன்கள் கொடுத்தாலும் திசாநாதன் பலமாக இருந்து விட்டால் அந்த ஜாதகரை எவராலும் ஒன்றும் செய்து விட முடியாது. முதன்மையாக 50%. அப்போ பார்த்தேன் 33 வரலுமே சுக்கிர திசை போய்கிட்டு இருக்கு, புரியுங்களா? அப்போ ஒரு அழுத்தமாக இவருக்கு ஒரு பேஸ்பட் இருக்குது. அடுத்து தற்பொழுது நடைபெற்று வருகின்ற காலகட்டத்தில் இந்த கோச்சாரத்தை பார்க்கணும். கோச்சார கிரகங்கள் சாதாரண விஷயங்கள் கிடையாது, அப்படியே தள்ளி விட்டுடும். அப்போது 9ஆம் இடத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கார். அடுத்து 10ஆம் இடத்துக்கு போவார்ல, தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பதான் கிரகங்கள்லாம், சரிங்களா? நிரந்தரமாக ஒரே இடத்திலிருந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்களை கிரகங்கள் கொடுப்பதில்லை.
ஏற்றத்தையும் தாழ்வையும் கிரகங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு வாழ்க்கையில் ஒரு பாடத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இன்னும் இந்த ஆண்டிலேயே 2026லேயே நவம்பர் மாதம் ராகுக்கது பயிற்சி வருது. ராகுக்கது பயிற்சி வருகின்ற போது எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் என்னுடைய பார்வையில் ஜென்ம ராசிக்குள்ளே கேது வரக்கூடாது. புரியுங்களா? நான் சுக்கிர திசையை பற்றி பேசின போது என்ன சொன்னால் கூட கேது இருக்கான்னு சொன்னேன். கேது எப்பொழுது ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கிறாரோ அந்த ஜாதகருக்கு அந்த ராசினருக்கு உலக வாழ்க்கையில் எத்தனை சங்கடங்கள் இருக்கிறதோ அத்தனை சங்கடங்களையும் கொடுத்து விட்டு தான் மறுவழி பார்ப்பார். கெடுத்து கொடுத்திடக்கூடியவர் ஞான மோட்சக்காரன் கேது. எதுனா நீ எவரையெல்லாம் பெரிதாக நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அவருடைய சுயரூபம் இதுதான். அப்போ நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சங்கடத்தை கொடுக்குறேன். இது கிராமத்தில் ஈஸியாக சொல்லுவாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, வைப்பு வச்சுட்டாங்க. புரியல? சூனியமும் கிடையாது, வைப்பும் கிடையாது, செய்வனையும் கிடையாது. கேது ராசிக்குள்ளே வந்துவிட்டாலே அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் சூனியம் வைத்தது போல செய்வினை வைத்தது போல நிலைமை மாறும். புரியுங்களா? அடுத்து அதே நேரத்தில் சமசப்தம ஸ்தானத்தில் ராகு 7ஆம் இடத்துல. அப்போது நட்பு வட்டத்தினால் எவரையெல்லாம் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அந்த நட்பு வட்டத்தினால் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நிலையும் இவருக்கு ஏற்படும். அப்போது நவம்பர் மாதம் 13ஆம் தேதியே இவருக்கு ஒரு சிக்கல்கள் தொடங்க போகிறது. கோச்சார ரீதியாக 28ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கின்ற சனி பெயர்ச்சி இவருக்கு அதிகபட்சமான சங்கடங்களை ஆட்சியில் ஏற்படுத்தும், அரசியலில் ஏற்படுத்தும், நெருக்கடிகள் இருக்கும். ஓகே சார். இப்போ நம்ம கடந்த நேர்காணலில் பேசியிருந்தோம் சார், நவம்பர் 13க்கு பிறகு கூட்டணி கட்சிகள் வந்து இருக்கலாமா விலகலாமான்னு அவங்க கொடுக்குற ஒரு ப்ரெஷர்னால இவரே வந்துட்டு எனக்கு கட்சி வேண்டாம், ஒரு ரீஎலெக்ஷன் வரட்டும், இவரே முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போ சார் 2033 வரைக்கும் இவர் இருக்கிறதுக்கான இவர் நீள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? அது எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? அதாவது இந்த கிரகங்கள் இவர்களுடைய வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். எப்படிங்க? கேது ஜென்மராசிக்குள்ளே வருகின்ற போது உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்தாகணும், நெருக்கடிகளை கொடுத்தாகணும், எல்லா விதமான சங்கடங்களையும் கொடுக்கணும். அப்போ சங்கடங்களை கொடுக்குறான்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா? அப்போது திசாநாதனுக்கு எவ்வளோ சதவிகிதம் இருக்குது, புத்திநாதனுக்கு எவ்வளோ சதவிகிதம் இருக்குது, கோச்சார கிரகங்களுக்கு என்ன சதவிகிதம் இருக்குது. அப்படி பார்க்கின்ற போது என்னதான் இருந்தாலும் இப்போது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வச்சுங்களேன், அவர் பதவி போனாலும் செல்வாக்கோடு இருக்கார்ல. அப்போது அது சுக்கிர திசை நடக்குதுன்னு வச்சுங்களேன், செல்வாக்கு போகாது இவரை விட்டு. செல்வாக்கு இருக்கும், ஆட்சி இருக்குமா? இது கேள்வி. புரியுங்களா? அப்போ என்னென்னா அந்த கோச்சார கிரகங்கள் என்ன செய்ய போகுது? குறிப்பாக சனி பகவான் என்பவர் கர்மக்காரகன். புரியுங்களா? அவர் தான் இப்பொழுது உங்களை ஆட்சிக்கு வந்து அமர வச்சிருக்காரு. 10ஆம் இடத்துக்கு பதவி ஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அவர் வரும்போது அவர் என்ன செய்வார்? இந்த பதவியில் சங்கடங்களை ஏற்படுத்துவாரா அல்லது தொடர வைப்பாரா என்பதை தொடர்ந்து பார்க்கணும். அப்போ 10ஆம் இடத்துக்கு போகின்ற போது அந்த பார்வைகள் படுகின்ற இடங்கள் கூட எதிர்மறையாக மாறும். 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது தான் 3, 7, 10க்குரிய பார்வைகள் படுகின்ற இடங்கள் சாதகமாக இருக்கும். 10ஆம் இடத்திற்கு போகின்ற போது சனி பகவானின் பார்வைகளும் சங்கடத்தை ஏற்படுத்தும். புரியுங்களா? அப்போ 10ஆம் இடத்துக்கு போகின்ற போது 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் பார்வை வரும். இப்போ 7ல் வந்து ராகு இருக்காரு. இப்போ சனி பகவான் பார்வை எங்கே பிரச்சனை வரும்? சாதாரண மனிதனாக இருந்தால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும். ஒரு அரசியல் தலைவனாக இருந்தால் உடன் இருப்பவர்களால் பிரச்சனை வரும். ஒரு ஆட்சி கூட்டணி ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர் என்றால் கூட்டணி கட்சியினரால் பிரச்சனை வரும். நட்பு ஸ்தானம் 7ஆம் இடம். அதை போய் ராகு உட்காருவதும் சனி பார்ப்பதும் அங்கே பிரச்சனை ஏற்படுத்தும். இப்போ நம்ம வந்துட்டு தொடர்ந்து பேசுகிற விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப உடன் இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒன்று பெருசாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இப்போது சமீபமாக வந்துட்டு இவருடைய டிவோர்ஸ் கேஸும் வந்துட்டு ஹியரிங் வந்துருந்துச்சு. அது சில விஷயங்கள் என்னென்னா முன்னாடி இருந்த அளவுக்கு அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இந்த டைம் அப்பவே சொன்னேன். நான் பேச வேண்டாம் சொன்னேன்னா என்னென்னா, இயல்பாகவே வந்து அவருக்கு வந்து திருமண வாழ்க்கை அமைஞ்சது. அது நம்ம இல்லை சொல்லலை, நான் முதல்ல சொல்லிட்டேன். அப்போது அந்த திருமண இடத்திற்குரிய களத்திர ஸ்தானாதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல எதிரியாக போய் உட்காந்துட்டார். அப்போ எதிர்ப்பு பிரச்சனை என்பது திருமண வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட வேண்டும் என்பது விதி. முடிஞ்சு பார்த்தீங்களா? அப்போது அது 5ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் கூட வந்துடுச்சுங்க. ஆனால் திதிசூனிய ராசியாகத்தான் இன்ற வரையிலும் இருக்குது. இப்போ பிள்ளைகளுக்கும் தந்தைக்கும் ஒரு இணக்கம் என்பது இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த இடத்தை எப்படி அவர் பரிசுத்தப்படுத்தி கொள்ளப் போகிறார்? எந்த ஆலயத்திற்கு? அதுக்கு ஆலயம் இருக்குது, அதற்கும் ஆலயம் இருக்குது.
அந்த ஆலயத்திற்கு சென்று வருகின்ற போது அந்த குடும்ப உறவு, புரியுதுங்களா, பிள்ளைகள் உறவு நிம்மதியான நிலையெல்லாம் ஏற்படும். அனைத்திற்கு மேலாக ஒரு 11ஆம் இடம் என்பது இவருக்கு பலமாக இருக்கு. 11ஆம் இடத்து அதிபதி ஆட்சியாகவே சஞ்சரித்து கொண்டிருக்காரு. நிறைய சூட்சமம் இருக்கும், இது ஜோதிடர்களுக்கு தெரியும், புரியுங்களா. நான் சூட்சமமாகவே சொல்கிறேன். 7ஆம் இடத்தை விட 11ஆம் இடம் என்பது இவருக்கு பலமாக ஆட்சியாக இருக்கிறது. சரி, 7 11ன்னா என்ன சார்? இப்போ ஜோதிடர்களுக்கு புரிஞ்சிடும், சாதாரண மக்களுக்கும் புரியணும். 7னா களத்திர ஸ்தானம்மா. நட்பு, களத்திரம், திருமண வாழ்க்கை, களத்திர ஸ்தானம் 7. 11 என்பது ஒரு நட்பு ஸ்தானம், அடுத்த ஒரு நட்பு ஸ்தானம், புரியுங்களா. திருமண வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்தை 11ஆம் இடம் என்று சொல்லப்படும், புரியுங்களா. அது இப்போ 7 நல்லா இருக்கும்னு சொல்றீங்க நீங்க. 7 வந்து சரி பண்ணிக்க முடியும், 11 நல்லா இருக்கு இவருக்கு, நல்லா இருக்கு, 11 ஆட்சியாக இருக்கு, புரியுங்களா. அவரு அப்போ வந்துட்டு ரொம்ப நாள்ல வந்து நகைச்சுவையா ஒரு விஷயத்த வந்து சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒண்ணு நானும் சூட்சமமா கேட்கிறேன், ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு அரசு இருந்திருக்கு. இதுல ஒரு விஷயம் தாங்க. இப்போ ஒரு லாஜிக்கா ஒன்று பாருங்க. இப்போ மனைவி இருக்காங்க, அவங்க ஜாதகம் இவரோடு சேர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு, சேர்ந்திருக்காங்க, புரியுதுங்களா. ஒரு அடையாளப்பட்டிருக்காங்க, குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இவருக்கு அந்த இடம் வந்து பகையாகி போச்சு. இவர் ஜாதகப்படி மட்டும் சொல்ல, இவருடைய ஜாதகப்படி அந்த 7ஆம் இடம் வந்து பகையாகி போச்சு. சரி, 7ஆம் இடம் தான் களத்திர ஸ்தானம் தான் பகையாச்சே. களத்திரக்காரன் சுக்கிரனாவது நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் ஞான மோட்சக்காரன் கேது உட்கார வச்சுக்கிட்டு, விநாயகரை உட்கார வச்சுக்கிட்டு எப்படி அங்கே போய் சந்தோஷமாக இருக்க முடியும்? அப்போ திருமண வாழ்க்கை என்பது இவருக்கு இவருடைய பணிச்சுமையின் காரணமாகவோ மனநிலையின் காரணமாகவோ பல்வேறு காரணங்கள் இருக்குங்க. தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் நம்ம போகக்கூடாது. ஜாதகத்தை பார்க்கின்ற போது இந்த ஜாதக அமைப்பு சரியாக இருக்குது, புரியுங்களா. இப்போது அவருக்கு ஒரு நல்ல நட்பு, நல்ல வழிகாட்டுதல் என்பது நிச்சயமாக ஒருவரால் கிடைக்கப்பெறும். நட்புங்கிறது கிடைக்கப்பெறும், வழிகாட்டுதலும் இருக்காங்க, அதனால் கௌரவமும் இருக்கும். சூட்சுமில்லை, வெளிப்படையாக சொல்கிறேன், 11ஆம் இடம் பலமாக இருக்கிறது. 11ஆம் இடம் என்பது தெரியும் மக்களுக்கு. நீங்கள் எப்படி தமிழின் போடுவீங்களோ திருப்பிலும் போட வேணாம், புரியுங்களா, நியாயமே போடுங்க. 11ஆம் இடம் பலமாக இருக்குது, புரியுங்களா. அப்போ 7ஆம் இடத்தை விட 11ஆம் இடம் ஒரு சக்தி வாய்ந்தது. சார், ஆனால் நீங்கள் வந்து 11ஆம் இடம் வந்து ரொம்ப பலமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு தேதி வரைக்கும் அவர் மேலே ஒரு களங்கம்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, கரூர் விஷயத்தில் வந்துச்சு, அது ஒரு மாபெரும் ஒரு இழப்பு நிறைய பேருக்கு வந்துச்சு. நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னாங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்ப கூட அவருடைய தொண்டர்கள் யாரும் அவர் எதிர்த்து பெருசா கேள்வி கேட்டாங்களான்னா இல்லம்மா, இதுல ஒண்ணுமே கிடையாதம்மா. நான் கேட்குறேன், ஒரு விஷயம் சொல்லிடுறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய காலத்தை அப்படியே போங்க, பின்னாடி போங்க. முதல் வாழ்க்கை என்னாச்சு அவருக்கு? முதல் வாழ்க்கை இல்லை, 2வது வாழ்க்கை தான். கலைஞருக்கு வாங்க, முதல் வாழ்க்கை இல்லை, 2வது வாழ்க்கை தான். இப்போது பொது வாழ்க்கையில் ஈடுபடுகின்றவர்களுக்கு 1008 பிரச்சனைகள், சங்கடங்கள் இருக்குங்க. அவர் வந்து வாழ்க்கையில் இங்கே மக்கள் மத்தியில் சரியாக இருக்கிறாரா, இது மட்டும்தான் ஒரு விஷயம். நான் இன்னொரு புள்ளி வச்சேன், என்னென்னா சங்கீதா அம்மையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரோட இணைவதற்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதே போல் அந்த 11ஆம் இடம் யாராக இருக்கிறார்களோ, நீங்கள் யாருன்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இவரோட இணைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க ஜாதகம் பார்த்தா தெரியும். நாமளே ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்க முடியாது, இவங்க தான் புரியுங்களா. ஒவ்வொரு மனிதனுக்கும் சூழல் என்பது தனித்துவமானது, புரியுங்களா. அவருடைய நிலையில் இருந்து போய் பார்த்தா மட்டும்தான் அவங்களுடைய வழி என்ன அவங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களை கட்டி காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு இவருக்கு இருக்குது. நேற்று வந்து நடிகராக இருந்திருக்கலாம், இன்றைக்கி அவருடைய சுமைகள் வந்து மிக அதிகம். தொண்டர்களை கட்டுப்படுத்தணும், அமைச்சர்களை பார்க்கணும், அதிகாரிகளை பார்க்கணும், நாட்டை பார்க்கணும், புரியுங்களா. அதையெல்லாம் சுமந்து கொண்டு இருப்பவருக்கு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருப்பதற்கு, பார்த்து கொண்டு இருப்பதற்கு நேரம் இருக்காது. அப்போது அவருக்கு ஒரு நல்ல ஆலோசகர் அமைந்து விட்டால், இப்படி கட்சியை வழிநடத்தி செல்லக்கூடிய நம்பிக்கையான ஒரு நபர் இந்த நேரத்தில் தேவை. அந்த தேவையான நபர் நிச்சயமாக உடன் இருப்பார். சார், இப்போ அவருடைய தொண்டர்களே அவரை வந்துட்டு கொஞ்சம் அகைன்ஸ்டா கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம், எந்த விஷயம் சொல்றீங்க? இந்த ஒரு 11வது இடம், அந்த விஷயம் 11ஆம் இடம். ஆமா, இல்ல அது யாருமே இன்னும் ஒரு வெளிப்படையான ஒரு இடத்துக்கு அவர் சொல்லிக்கவும் இல்லை, வரவும் இல்லை. ஆமா, அது இடத்துக்கு வரல. வரும்போது பார்ப்போம், புரியுங்களா. அப்படி வந்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். சார், ஆனால் இப்போ ஒரு திருமணத்துக்கு வந்திருந்தாங்க, இன்னொரு இடத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ அந்த சரிம்மா, ஒரு நல்ல நண்பராக இருக்காங்கம்மா, நல்ல நண்பர் வச்சுங்களேன். எனக்கு வந்து யாருமே கிடையாது என்னை பார்த்துக்கிறதுக்கு, அவங்க நண்பர்கள் நல்ல நண்பராக இருக்காங்க, இருக்கலாமே. அதோட நட்பு ஸ்தானம், பெரியவருடைய ஆதரவு, புரியுங்களா. ஏன் நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் கூட வந்து சசிகலா கூடவே போனாங்களே, அப்போ ஏற்றுக்கிட்டீங்கல்ல. அவங்க 2 பெண்கள் அப்படி சொல்ல முடியாது. பெண்கள் ஆண்கள் என்ன பேதம் கிடக்கு இப்போ?
இல்ல சார், இவங்க 2 பேரும் ஒரே மாதிரியான உடை அணிஞ்சிட்டு சரி, போனாங்க. ஒரே இருக்கட்டும். கலரு, ஒரே மாதிரி. அது என்னன்னா, இப்போ ரீசென்ட்டா கப்பிள்ஸ் வியர் பண்ற ஒரு காம்போ அது. அது அவங்க போட்டுட்டு போயிருந்தாங்கங்கிறதுனால நீங்க தான் நெறைய அதை பேர் கேள்வி. மட்டுமே வச்சு வந்து சரி, ஒரு இன்னொரு கேள்வி என்னன்னா, ம். இப்போ இத்தன வருஷம் அவருடைய சினிமா வாழ்க்கையில அவர் எங்கேயுமே அப்படி ஒண்ணா போனது கிடையாது. சரி. இப்பதான் போறாருங்கிறதுனால தான் அது கேள்வியுமே கூட. இப்போ அந்த அம்மாவுடைய துணை இவருக்கு தேவைப்பட்டிருக்கலாம். ம். அவங்களுடைய ஆலோசனைகள் தேவைப்பட்டிருக்கலாம். ம். ம். இன்னொரு பெரிய விஷயத்த ரகசியத்தை நான் சொல்றேன். ம். சில பேருடன் சில பேர் இணைந்து பயணிக்கின்ற போது அவர்களுக்கு அந்த வாழ்க்கையில் வெற்றியினை கொடுக்கும். நான் இதுவுமே கேட்கணும்னு இருந்தேன் சார். என்னன்னா, சில பேர் சொல்றாங்க அவங்களுடைய நான் ஜாதகமும் இவருக்கு ஒரு ஒர்க் பெரிய ஆகும் அப்படின்னு. பெரிய விஷயத்தை உடைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ம். அது வந்து ஒரு யூகமாகத்தான் வெளிப்பட்டது, பேசப்பட்டது. ம். கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, ம். மீண்டும் ஆட்சியில் அமர்வதற்காக ஒரு இளம்பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்று கூட பேசப்பட்டது. ம். ம். புரியுங்களா? அப்போ இயல்பாகவே ஜோதிடர்களுக்கு ஒரு விஷயம் சரியான ஜோதிடர் தெரியும். அப்போ யாருடன் யார் இணக்கமானால், யார் சேர்ந்து பயணித்தால் அவர்களால் வெற்றி பெற முடியும்னு ஒரு தலையெழுத்தே இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுவாங்க, ரொம்ப பார்த்த உடனே பிடிச்சிடும். ஆனால் அந்த நபரோடு இவங்க இணைகின்ற போது இவங்க வாழ்க்கையை வந்து அசம்பளம் ஆகிடும். சில பேரோட பயணிக்கின்ற போது வாழ்க்கை மேலும் 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 வளர்ச்சி அடைமை ஒழிய அவர்களால் எந்த விதமான சங்கடங்களும் நேராது. அந்த நிலையில் கூட எனக்கு திரிஷாவுடைய ஜாதகம் தெரியாதுங்க. புரியுங்களா? தெரிந்திருக்கலாம் அவருக்கு. அதன் காரணமாக ஒன்றாக பயணித்திருக்கலாம். அது அவருக்கு சரியான வழிகாட்டியாக அவர் நினைக்கலாம். இது எல்லோருக்குமே இது ரகசியமான விஷயங்கள் இதெல்லாம். ம். ஆனால் இப்போவும் சொல்லுகிறேன், இந்த நட்பு வட்டம் என்பது மிக முக்கியமானது. இணைப்பு என்பது ஒரு வீழ்ச்சியினையும் உண்டாக்கும், ஒரு வளர்ச்சியினையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால்தான் திருமண பந்தத்தை பற்றி நாள் குறிக்கின்ற போது 2 ஜாதகங்களையும் பார்த்து எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து அதன் பிறகுத்தான் இந்த தம்பதிகளை ஒன்றிணைக்கலாமா என்று முடிவு செய்ய வேண்டும். ஓகே. அப்படி கூட வந்து அந்த அந்த அவருடைய ஜாதகம் இவருக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஜாதகமாக இருந்திருக்கலாம், வழிகாட்டியாக ஏற்றிருக்கலாம். புரியுங்களா? வழிகாட்டியாக வைத்துக்கொண்டு பயணப்பட்டிருக்கலாம். இப்போது ஜானகி அம்மா கடைசியில் இருந்தாங்க புரட்சித் தலைவருக்கு. கொள்கை பரப்பு செயலாளராக அம்மா புரட்சித் தலைவர் இருந்தாங்க. கட்சியை பார்த்து கொள்வதற்கு, கட்சியை வழிநடத்துவதற்கு, ஒரு டெல்லியுடைய அணுகுமுறையை வைத்துக்கொள்வதற்கு. இப்போது நமக்கென்று ஒரு நம்பிக்கையானவங்க வேணுங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாலும் நமக்கென்று நம்மை வழி நடத்துவதற்கு ஒரு நம்பிக்கையான துணை என்பது இல்லை, நட்பு என்பது வேணும். ம். அந்த இடத்துல கூட அவரை வச்சுக்கலாம்ல. அதை நீங்கள் ஏன் அப்படி கற்பனை பண்ணிட்டு போகணும்? இல்ல சார், இவ்ளோ கற்பனைகள் வந்து சொல்லப்படுது. இவ்ளோ பேர் இவ்ளோ விஷயங்கள் பேசுறாங்க. அவ்ளோ பேர் தப்பா சொல்றாங்க அப்படின்னா, அப்படி இல்லன்னு ஒரு விளக்கத்த குடுத்து நான் இதனால தான் வச்சிருக்கேன். நான் அவர் ஒரே தரப்புல ஒரு இருந்து விஷயம் சொல்லுமா, சொல்லிட்டா. பேசுபவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருந்தால் நமக்கு வந்து நம்முடைய வேலையை கவனிக்க முடியாது. ம். நான் என்னுடைய விஷயத்தில் சரியாக இருக்கேன். ம். புரியுங்களா? என்னுடைய வேலையை சரியாக பண்ணிகிட்ருக்கேன். ம். அது எனக்கு போதுமானது. நீங்கள் ஏதாவது பேசிட்டு போங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவரை வந்து வழிகாட்டியாக நினைத்து கொண்டு உடன் பயணிக்கலாம். ம். இப்போவும் சொல்கிறேன், 11ஆம் இடம் இவருக்கு பலப்பட்டு இருக்கு. நிச்சயமாக ஒரு நல்ல நட்பு இவருக்கு உடன் இருந்து இவரை இயக்குகின்ற சக்தியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ சார், இப்போ எதிர்க்கட்சியில இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய பலன் வந்துட்டு இவரை எதனா அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இதுக்கப்புறம்? அது அவங்க ஜாதகத்தை பார்க்கணும். ஆ. எப்பவுமே ஒரு விஷயம்தான், நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம்தான், ஒரு ஜாதகத்தை மட்டுமே வச்சு பேசிட்டு இருக்காதீங்க. ம். புரியுதுங்களா? அப்போது அடுத்த கட்டத்தில் பார்க்கின்ற போது ஒரு அரசியலுக்குன்னு வந்தாச்சு, அதிகாரத்துக்கு வந்தாச்சு. அதிகார இடத்துல இப்போ நீங்கள் இருக்கீங்க. உங்களை வீழ்த்தக்கூடிய சக்தி உங்களை எதிர்த்து நிற்கின்ற மற்றும் ஒரு ஜாதகருக்கு இருக்கிறதா? அது அவருடைய ஜாதகத்தையும் இவருடைய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்து தான் தெரிந்து கொள்ள முடியும். இப்போது எல்லாருக்குமே சில விஷயங்கள் தெரியுதுங்க. இப்போது எங்கே போகணும், என்ன செய்யணும், இல்லை கிரகங்கள் எப்படி சஞ்சரிக்கிறாங்க, இப்போ என்ன திசாபுத்தி நடந்துகிட்ருக்கு. அப்போது நிச்சயமாக ஒரு எதிர்ப்பு நிலை என்பது இவருக்கு ஏற்படும். அரசியலில் மறுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எதிர்ப்பு ஏற்படும். இந்த ராகு கேது பெயர்ச்சியை இவருக்கு வந்து ஒரு பின்னடைவை உண்டாக்கும். சனி பெயர்ச்சி இன்னும் சில சங்கடத்தை ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் எதிரிகளுடைய கை மேலோங்கலாம். புரியுதுங்களா? அப்போ அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குமா, இவரை வீழ்த்துமா என்பதை அந்த நேரத்தில் 2 ஜாதகத்தினை மையமாக வைத்து பார்த்துக்கலாம். கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்திருந்தீங்க. ரொம்ப டீட்டெயில்டா ஒரு விஷயத்துக்கும் பதில் சொன்னீங்க சார். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிமா, நன்றி.